நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளரா என்ற கேள்விக்கு அமித்ஷா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு பின்னர் தான் முடிவு செய்வோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஸ்வரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான விவரங்கள். பரிதா வணக்கம். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையிலே அங்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் என்பது அந்த மாநிலத்துக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாக இது மாறி இருக்கின்றது. இந்தியாவில் பீகார் ஒரு முக்கியமான மாநிலம். 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிறது. இங்கு தொகுதிகளை பிரித்துக் கொள்வதே ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலே தான் அவர்கள் நிதிஷ்குமாருடைய கட்சி 101 தொகுதிகளில் போட்டியிடும். அதே போல பாஜகவும் 101 தொகுதிகளிலே போட்டியிடும். 2 கட்சிகளில் யார் பெரிய கட்சி என்பதே அங்கு ஒரு பெரிய சவாலாக இருந்து வந்த நிலையில் இருவரும் சரிசமமாக தொகுதிகளை பிரித்துக் கொண்டு இதர தொகுதிகளை மற்ற கூட்டணி கட்சியினருக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. நிதிஷ்குமார் நான் தான் இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்கிறார். ஆனால் பாஜக தரப்பில் அது மறுக்கப்பட்டு வருகின்றது. அதாவது பாஜகவினுடைய முக்கிய தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் நேற்றைய தினம் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முடிவு செய்வோம். ஏனென்றால் 2 பேரும் சம தொகுதிகளிலே போட்டியிடுகின்றோம். எனவே வெற்றி வாய்ப்புகளை பொறுத்துதான் யார் முதலமைச்சர் என்பதை சொல்வோம். நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக நியமிக்கப்படுவாரா, அவர்தான் உங்களது வேட்பாளரா என்பதற்கு நிராகரித்திருக்கின்றார். தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் அடிப்படையில தான் முடிவு செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார். அதற்கான காரணம் 2020 பீகார், அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 74 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் வெறும் 45 தொகுதிகள் மட்டுமே 46 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த நிதிஷ்குமாருடைய கட்சி முதலமைச்சராக அவர் பதவியேற்றிருந்தார். அதாவது பாஜகவை விட குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் முதலமைச்சராக அங்கு பொறுப்பேற்றிருந்தார். அது அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதிக இடங்களில் வெற்றி பெற்றும் கூட நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருந்து வந்தது. எனவே இந்த தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவது அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. எனவே அவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் கூட கடந்த ஏப்ரல் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டாலும் கூட தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்று டெல்லி பாஜக மேலிடம் சொல்லி வருகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது. தொடர்ந்து நாங்கள் தான் அதிக இடத்திலே வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்போம் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எனவே பாஜகவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து அங்கும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக தங்களுடைய கட்சியை சார்ந்தவரையை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.